ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். எங்கள் அன்பின் தகப்பனே, அன்பே இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்க ஓடி வருகிற இந்த பிள்ளைகளை நினைத்தள்ளும். உடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுமப்பா. விருப்பங்களை எல்லாம் நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஒன்றிலும் குறைந்து போகாமல் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாய், உடைய வாய் துதியினாலும் நகைப்பினாலும் நிறைந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வேன் கேட்கிறோம். நீர் மாறாதவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவும் உள்ளவர். ஆண்டவரே எல்லாருடைய குடும்பங்களும் எல்லா ஆசீர்வாதத்தாலும் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிறைந்திருக்க தேவன் கிருபை செய்வோருக்கா ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய வார்த்தைகளை நீர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். நீர் இவர்களை ஆசீர்வதி ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து அப்பா, நீரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவள் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லயும் யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். யோபின் புத்தகம் 42, 2, 3 எல்லாருக்கும் தெரியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். அப்ப தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுது. பலவித பாடுகள், பலவித வேதனைகள், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் பின்னால்தான் ஒரு வசனத்தை அவர் சரியாக அறிந்து கொள்கிறார். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய முயற்சிகள், என்னுடைய புலம்பல்கள், என்னுடைய ஜெபம் எல்லாம் ஒன்றையும் மாற்றி விடாது. நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுல அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். நிச்சயமா கஷ்டங்கள் வரும்போது, நம்ம ஜெபத்துக்கு தாமதம் ஏற்படும் போது, பதில் கிடைக்காம இருக்கும் போது, பல வார்த்தைகளை சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் வாயினால் அலப்பி கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம என்ன நம்ம பண்ற புலம்பல்கள், இதனால எந்த பயனும் இல்லை. தெரியாமல் நான் செய்தேன் என்பதை இங்க அவர் சொல்வதை பார்க்க, எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறார். அப்போ நமக்கு ஒண்ணு இந்த உலகத்துல எதுவுமே தெரியாது. என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது ஒண்ணும் தெரியாது. ஏன் நடந்தது அதுவும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம புலம்பும் போது, வேதனைப்படும் போது, கதறும் போது, கண்ணீர் விடும் போது ஏன் விடுகிறோம்? ஆனாலும் தெரியாம பல காரியங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இது யாரும் விதிவிலக்கு கிடையாது, நானும் விதிவிலக்கு கிடையாது. அறியாமல் பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனாலும் அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எதையோ ஒன்றை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணாத காரியங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு சிலரை பத்தி நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. ஆதியாகமம் 12, 1-3.
கர்த்தர் கர்த்தர் ஆபிரகாமை ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ இது ஆபிரகாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அவனுடைய தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். ஆண்டவர் பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இதெல்லாம் விட்டு போன்னு சொல்றாரு. தேசத்தை, இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இல்லையா? புகழ்ச்சிங்கிறத விரும்பாத யாரும் கிடையாது. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மற்றவர்களுக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரும்! பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ளதான் ஆசீர்வாதிக்கப்படுமா? அந்த ஆபிரகாமுக்குள்ளதான். அப்போ இதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருந்தது? ஒண்ணும் கிடையாது. ஆபிரகாம் படித்திருந்தான் அல்லது பெரிய திறமசாலி, அறிவுள்ளவன், அப்படிலாம் ஞானம் உள்ளவன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை, நினைத்தே பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9-11. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்போ மோசே பார்வோனுடைய குமாரத்தி எனப்பட்டான் என்று சொல்லப்படுது. எங்கேயோ பிறந்தான். இஸ்ரவேல் குடும்பத்துல பிறந்தவன் தண்ணீர்ல தூக்கி போடப்பட்டு அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்பட்டு அரண்மனையில இருந்தவன். ஆனா அவன் அந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓட வேண்டிய ஒரு காலம் வந்தது. ஆடு மேய்க்கிற காலம் வனாந்திரத்துல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவனால சரியா பேச முடியாதபடி வாயெல்லாம் திக்கி போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா 40 வருஷம் ஆடு மேய்ச்சி மேய்ச்சி எல்லாத்தையும் இழந்து விட்டான். ஒரு ராஜா அரண்மனையில வளர்ந்தவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில நினைத்து பார்க்க முடியாத உயரத்திலிருந்து நினைத்து பார்க்க முடியாத தாழ்வுக்கு அவன் தள்ளப்பட்டான்னு பார்க்கும். எவ்வளவு கீழான நிலைமை. ஒரு ராஜா ஒருவேளை அடுத்த ராஜாவாக அவன் வந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட ஸ்தானத்திலிருந்து தேவன் அவனை கீழே தள்ளி எங்க கொண்டு போறார்? ஆடு மேய்க்க வைக்கிறார். அது 1-2 வருஷம்ல 40 வருஷம். 40 வருஷம் அவன் ஆடு மேய்க்க ஆடு மேய்க்க வேண்டிய வேலை, பரிதாபமான வேலை. வெயிலையும் மழையிலையும் நனைந்து, அது மாமனார் வீட்டுல, சொந்த அப்பாவோட வாழல, மாமனாருடைய ஆடு மாடை மேய்க்கிற ஒரு பரிதாபமான நிலையில் அவன் இருந்தான் என்று சொல்லிப்பாங்க. ஆனா அங்க தேவன் அவனுக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை கொண்டு அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார்னு பார்க்கும். அவன் மூலம் பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்தார். இன்றைக்கும் பெரிய அற்புதம்னு சொன்னா எதுதான் சொல்லுவோம்? பைபிள்ல அந்த சமுத்திரத்தை, செங்கடலை 2ஆக பிரித்ததுதான் பெரிய ஒரு அற்புதமாக இன்றைக்கும் சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் அவன் மூலமாய் செய்தார் என்று சொல்லி பார்க்க. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள், அந்த எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? தினமும் அவன் உணவை பெரும்படியாக தேவன் உதவி செய்தார். அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கமாண்டர், இவ்வளவு பெரிய சேனையை ஒருத்தன் நடத்திட்டு வர்றதுங்கிறது எளிதான காரியம் அல்ல. ஆனா இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்காக தேவன் அவனை பயன்படுத்தினார் என்று சொல்லிப்பாங்க.
அப்போ மனிதன் நினைப்பது வேற, தேவன் நினைப்பது வேறு. மோசேயோட திட்டங்கள், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சோ தெரியாது. ஆனா அதை மாற்றும்படியாய் தேவன் கிரியை செய்து, ஆனா அவர் அவன் மேல் ஒரு நோக்கம் கொண்டு என்ன நினைத்தாரோ அவனை கொண்டு செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14-16. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14-16. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், ஏன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்போ இங்க இவனுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, இந்த படை பயிற்சியோ யுத்த பயிற்சியோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்போ அவன் சொன்னா, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தாலும் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் அப்படி சொல்றான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்கிறார். ஆனா அவனை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீயே என்ன செய்வாய்? இஸ்ரவேலே மீதியான் கைக்கு தப்புவிப்பாய், உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். இப்போ நான் இஸ்ரவேலை எப்படி ரட்சிக்க முடியும்? குடும்பம் கூட ரொம்ப சின்ன குடும்பம், என் தகப்பன் வீட்டார் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆனாலும் ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று தெரிந்து கொண்டார். இப்போ இவங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல ஒருவேளை காத்து கொண்டிருந்தவர்கள் அல்ல, அல்லது அப்படிப்பட்ட ஒரு விருப்பமும் அவங்களுக்கு கிடையாது. மீதியானை ரட்சிக்கணும் அப்படிங்கலாம் ஒரு விருப்பமும் இல்லை. ஆனாலும் தேவன் இப்படிப்பட்டவர்களை அங்கே சந்திப்பதை பார்க்கும். இப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். அப்போ தேவனுடைய திட்டம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறாக இருக்கிறது. நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா தேவன் ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது என்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ அவர் என்ன நினைச்சாரோ இவரை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அதை கொண்டு அங்கே அற்புதமாய் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது கிதியோனை கொண்டு அப்படியாக வல்லமையான காரியங்களை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிங்க. நியாயாதிபதிகள் 11, 1, 2 பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்ரீயின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இங்க பாக்குறோம், எப்தா அவன் ஒரு பரஸ்திரியின் மகன், ஒரு தாயினுடைய நல்ல தாயினுடைய மகன் கிடையாது. அவனுடைய அம்மா ஒரு தொழிலை கொண்டவர், இந்த விபச்சார தொழிலை செய்தவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவருடைய ஒரு மகன். அதனால அவனுடைய சகோதரர்கள், மற்ற சகோதரர்கள் அவன் என்ன செய்யறாங்க? வீட்டை விட்டே துரத்திடுறான். உனக்கு எங்க வீட்டுல சுதந்திரம் கிடையாது, அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவன் புறக்கணிக்கப்படுகிறான், தள்ளப்படுகிறான். ஆனா தேவன் அவனை அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா அவனுக்கு அங்கே ஒரு யுத்தம் வரும்போது எல்லாரும் யுத்தாவை நோக்கி ஓடி வரான், நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்து அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த அந்த அம்மோன் புத்திரரை அங்கே அவன் தோற்கடிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை அப்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். பல ஆண்டுகள் அவர்களுக்கு அவன் ஒரு தலைவனாக இருந்து அந்த மக்களை அரசாண்டு நடத்தினான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு.
நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்க. நியாயாதிபதிகள் 13, 1-5. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தாரின் சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவர கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இங்க பாத்தீங்கன்னா அந்த மனோவா அவனுடைய மனைவி மலடியா இருக்கிறா. அப்போ மலடினா 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவரோட பல ஆண்டுகளாக அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அப்போ தேவன் அவளுக்கு அங்கே தரிசனமாகி, தன்னுடைய தூதனானவர் தரிசனமாகி, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அவன் என்ன பண்ணுவான், இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. யாரை தெரிந்து கொள்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனா இங்க குழந்தை இல்லாத ஒரு பெற்றோருக்கு ஒரு மகனை கொடுத்து, அவனை கொடுத்து கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தார், பெலிஸ்தரை தோற்கடித்தார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. நியாயாதிபதிகள் 15, 15, 16. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்போ ஒரு சின்ன ஆயுதம் தான். ஒரு தாடை எலும்பு, கழுது தாடை எலும்பு எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு முழம் அளவு கூட இருக்காது. அந்த தாடை எலும்பு பாக்குறான். ஏன்னா அவனுக்கு எதிராக அங்க பெலிஸ்தர் வர்றாங்க. அந்த ஒரே தாடை எலும்பை வச்சே 1000 பேரை கொண்டு போடுகிறான். அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் அங்கே அவனுக்கு அவன் மூலம் கட்டளையிடுகிறார்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்ம நினைக்காத காரியத்துல, நம்ம சிந்திக்காத காரியத்துல பயன்படுத்துவதற்காக அங்கே தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்படும். 20 வருஷம். நம்ம சிம்சோனை பற்றி அவன் எப்படி விழுந்து போனான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் 20 வருஷம் அந்த இஸ்ரவேலை அவன் நியாயம் விசாரித்திருக்கான். ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை ஆண்டவர், தகுதி இல்லாத பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். 89ஆம் சங்கீதம் 19-24 வாசிங்க. 89ஆம் சங்கீதம் 19-24. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இங்க தாவீதை பற்றி பார்க்கிறோம். நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்ய சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இங்க தாவீதை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கும். நீங்க பிரசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
தாவீது வீட்டுக்கு சாமுவேல் வரும்போது அவனுடைய எல்லா சகோதரர்களும் வீட்டுல இருந்தாங்க. சாமுவேல் வருகிறார் என்று காத்திருந்தாங்க. ஆனா தாவீதோ ஆடு மேய்க்க போயிருந்தான். அவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டவன், அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்படாத, பெற்றோரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மகனை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொண்டு அவனை ஒரு பெரிய அரசனாக மாற்றினார்னு சொல்லி பார்க்கணும். அவன் 40 ஆண்டுகளுக்கு மேலாய் அங்கே இஸ்ரவேலை ராஜாவாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கணும். சமஸ்த இஸ்ரவேல், நிறைய நேரங்கள்ல அந்த யூதாவும் இஸ்ரவேலும் தனித்தனியாக பிரிந்து போன காரியங்கள்லாம் உண்டு. ஆனா அந்த இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்குமே அவன் 40 ஆண்டுகள் அரசனாக, நிகரற்ற ஒரு அரசனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். அவன் எல்லா சத்துருக்களையும் அவன் தோற்கடித்தான் என்று சொல்லி பார்க்கும். ஆடு மேய்க்கிற கூட மட்டும்தான் தகுதி உள்ள ஒருத்தனை. அப்ப அவனை ஆண்டவர் கொண்டு சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் என்பதை அங்கே நிரூபித்ததை நாம் பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4-8. எரேமியா 1:4-8. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான். நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எங்க? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. அதுக்கு முன்னாலே நம்மை தெரிந்து கொண்டார் ஒரு நோக்கத்துக்காக. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இப்ப ஆண்டவர் அப்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கற்பத்திலிருந்து வெளியாகும் முன்னாலே, குழந்தையாய் வெளியே தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலே நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எனக்கு பேசவே தெரியாத ஆண்டவரே, நான் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்ற. நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய வரத்தை, தம்முடைய தீர்க்க தரிசன ஆவியை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ ஆண்டவர் நம்ம நினைக்கிறது வேற, ஆண்டவர் நினைப்பது வேறாக இருக்குது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தாயின் வயிற்றிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் விரும்புவதெல்லாம் இந்த உலகத்துல பல காரியங்களை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு பிளானிங் இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்குது. ஆனா நம்மை குறித்த ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய கனவு அது வேறு. அவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை வயிற்றிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் ஒருவேளை பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே நாம் செல்ல வேண்டியதா இருக்கிறது. யோபு 23ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. யோபு 23, 12-14. தேவன் அவன் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார். இங்க அவர் எவ்வளவு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்வதை நம்ம இங்க பாக்குறோம். 23ஆம் அதிகாரம் இந்த 12வது வசனத்துல பார்க்கும்போது எவ்வளவாய் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனாலும் அங்க தேவன் வேற, அவர் திட்டங்கள் வேறமா இருந்துச்சு. இந்த 11ஆம் வசனத்தை, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து. சாப்பாடை விட எதான் முக்கியம்?
அவருடைய வார்த்தைகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அப்போ எவ்வளவுதான் காண்டோர் கீழ்ப்படிந்து நடந்தாலும், பயந்து நடந்தாலும், உத்தமமாய் நடந்தாலும், அவர் ஒரு மனம் வச்சிருக்கார். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, அதுல இருந்து மாற்றவே முடியாது. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்குன்னு ஒண்ணு அவர் குறிச்சிருக்கார். நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம குறிக்கிறது இல்ல, நம்ம திட்டம் பண்றது இல்ல. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதுல அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய புலம்பல்கள் சிலதை நம்ம பார்ப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. யோபு 6:8-10. என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொத்த சித்தமாய் தம்முடைய கைகளை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமோ? அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறந்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. அவர் என்னை தப்ப விடாராக. போதும். அதாவது அவர் என்ன பண்றாரு? எனக்கு வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தரணும். என்ன வாஞ்சிப்பது? அவர் என்னை நொறுக்க சித்தமாகி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அவர் என்னை கொண்டு போட்டால் நலமா இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் அவருடைய வாஞ்சை. ஏன்னா அவ்வளவு வேதனை அவருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஒரு தெருவுல ஒரு பிச்சைக்காரனை போல உட்கார்ந்து ஒரு ஓட்டை வச்சு சுரண்டி கொண்டிருக்கிற நிலைமை. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமையில இப்படி எனக்கு நடந்துட்டா போதும், என்னை கொன்னு போட்டா போதும். சாதாரணமாவே பிரச்சனை வந்தா எத்தனை பேரு ஆண்டவர் என்ன கொன்னு போட்டா நல்லா இருக்கும், செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டீங்களோ தெரியும். ஆனா அப்படிதான் சில நேரங்கள்ல உண்டாகும். யோபு 7ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. யோபு 7:1-4. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன்? ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. என் மாமிசம் பூச்சிகளினாலும் அடைப்பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. அதான் பூமியில அப்போ போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நம்ம போராட வேண்டும் என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறார்? குறித்திருக்கிறார். ஒரு காலம் இருக்கிறது. அவன் நாட்கள் கூலிக்கார நாட்களை போல இருக்கிறது. ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து அவன் வெயிலே வேலை செய்துட்டு இருக்கான். முழுசும் வெயில இருக்கிறான். எப்படா ஒரு நிழல்ல உட்காருவோம், கொஞ்ச நேரம் நிழல்ல உட்கார முடியுமா வாஞ்சிக்கிறது போல ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்க்கிறது போல. கூலிக்காரன் எப்போ எஜமா கூலி கொடுப்பான், இன்னைக்கு கொடுத்துருவானா, சாயந்தரம் கொடுத்துருவானா, நாளைக்கு காலைல கொடுப்பானான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருப்பது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி. இப்போ எத்தனை மாசம் அவரு அப்படி இருந்தார், இந்த உபத்திரங்க வழியா சென்றார் என்று தெரியல. ஆனா மாதங்கள்னு சொல்றாங்க. சிலர் அது 150 நாட்கள் என்று சொல்றாங்க. அது சரியா எனக்கு தெரியல. ஆனாலும் சில மாதங்கள் அவர் என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய மாதம்லாம் எப்படி இருக்குதா? மாயையான மாதங்கள், சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. புரண்டு படுக்கிறாரு, தூக்கம் வராதனால. எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதா எனக்கு போதும் என்று போகிறது. பகல்ல என்ன துன்பங்களை தாங்கிக்கலாம், ஆனா ராத்திரி தூக்கம் வராதுன்னா அது பெரிய ஒரு கஷ்டமான காரியம். அங்கேயும் எங்கேயும் புரண்டு படுத்து எப்படா விடியும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாடுகள்.
என் மாம்சம் பூச்சிகளினாலும் மடைபத்தியிலும் புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு சூழ்நிலையில யோபு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ யோபு 42:10 வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஓ, கர்த்தாவே அவன முகத்தை நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டாதான், யோபு வேண்டிக் கொண்டாதான் உங்களை நான் மன்னிப்பேன்ற. கர்த்தருடைய முகத்தை பார்த்தார், யோபுவின் முகத்தை பார்த்தார்னு பைபிள். அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்யறான்? வேண்டிக் கொள்கிறான். தன்னை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின, தன்னோட வேதனையில ஆறுதலா இல்லாம கூடுதலா நீ பாவம் செய்திருப்பா, அக்கிரமம் பண்ணிருப்பா, அநியாயம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அவனை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற வேதனையில, ஆனாலும் அவர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்போ சிறையிருப்பை அப்படியே விட்டு கடைசி வரைக்கும் செத்து ஒளிஞ்சு போன ஆண்டவர் விடுறவர்ல, நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ரெண்டத்தனையாய் கர்த்தருக்கு அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க, 11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆமென். இப்போ இதுவரைக்கும் கண்டுக்காம இருந்தவங்க எல்லாம் இப்போ அவன் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. எப்போ கடவுள் நம்ம சிறையிருப்பை திருப்புறாரோ, நம்முடைய நம்மள கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில இருக்க இக்கட்டுகளை நீக்க ஆரம்பிக்கிறாரோ, அன்றைக்கு மற்றவங்களா நம்மளை தேடி வர ஆரம்பிப்பான். வந்தது மட்டும் கிடையாது, அவனுக்கு எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆறுதல். அப்போதான் அவ்வளவு நாள் வராதவங்களா அப்போதான் ஆறுதல் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தங்க காசை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு போறாங்க என்று சொல்லி பார்க்கணும். 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அப்போ யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ 7,000 ஆடு இருந்தது, இப்போ 14,000 ஆடாச்சு. 3,000 ஒட்டகம் இருந்துச்சு, இப்போ 6,000 ஒட்டகம். 500 ஏர் இருந்துச்சு, அப்போ 1,000 ஏறு. 500 கழுதை இருந்துச்சு, அவனுக்கு 1,000 கழுதை. அது மட்டும் கிடையாது, 13ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. 13, 15. 13-15. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அப்போ ஏற்கனவே அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்தி தான் இருந்தாங்க. அதான் ஆண்டவர் டபுளா கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்தாருன்னா, அந்த தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. ஏற்கனவே இருந்த மகள்களை பற்றி அப்படி சொல்லல. ஆனா இப்போ இந்த 3 மகளும் அவ்வளவு அழகான பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அவள் தகப்பன் அவள் சகோதரர் நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தார். கடைசியாக 16, 17 வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இப்போ இவ்வளவு நாள் அவன் பாடுபட்டான். ஒருவேளை 3 மாதமா இருக்கலாம், அல்லது 5 மாதமா இருக்கலாம், அல்லது 1 மாதமா நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு பிறகு 140 வருஷம் உயிரோட இருக்கு. பூரண ஒரு ஆயுசை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறது. 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான்.
இப்ப நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்திருக்கேன், என்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்திருக்கேன். ஆனா பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தான் நான் பார்ப்பேனாங்கிறது சொல்ல முடியாது. பெரும்பாலும் அது நடக்காத காரியம். ஆனா 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவன் கண்டான். 4 தலைமுறை. யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு நன்மையை குறித்திருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை கொடுப்பதற்கு முன்பாக ஒருவேளை பல காரியங்கள்ல நம்ம வேதனையோடு கண்ணீரோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தவித்து கொண்டிருந்தாலும், தூக்கத்துல புரண்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை யாருமே என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. யோபுக்கு எப்படியாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாரோ, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக கொடுத்தாரோ, 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொண்டானோ, அது எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். ஆண்டவரை பார்த்து சொல்றான், உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆமேன். இப்போ காதுல தான் கேட்க முடியும். ஆனா உபத்திரவங்களின் காலத்துக்கு பிறகு ஆண்டவரை நம் கண்களால் காண முடியும். அவர் செயல்படுவதை காண முடியும். அவருடைய அற்புத கரத்தை காண முடியும். அது வரைக்கும் ஒருவேளை அவர் செயல்களெல்லாம் பார்க்க முடியாம கண் மறைக்க, அவருக்கு கண்கள் மூடப்பட்டதாய், காதுகள் கேட்காதது போல நமக்கு தெரியல. ஆனா அந்த நாள் வரும், சீக்கிரமாய் வரும். அந்த நாளிலே நம்முடைய காதுகளில் மட்டுமல்ல, அவரை கண்ணால் காணுவோம். அவர் செயல்படும் அற்புத கரத்தை நாம் பார்ப்போம். அற்புதராக, அதிசயமானவராக, ஆச்சரியமானவராக அவர் நமக்கு காணப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ உபத்திரங்கள் மத்தியில சென்று கொண்டிருக்கலாம், வேதனைகள் மத்தியில, வருத்தங்கள் மத்தியில, சோர்வுகள் மத்தியில, தோல்விகள் மத்தியில இருக்கலாம். ஆனாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய முடியாதது, நடக்க முடியாதது அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் சீக்கிரமாய் புரிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு போற்றுகிறோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு நீ நல்லவராகவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பராக, நல்ல தகப்பனாக, நல்ல சகோதரனாக, ஆறுதலின் தேவனாக, ஆச்சரியமானவராக, அற்புதத்தின் தேவனாக எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரப்போருக்காக ஸ்தோத்திரம். நன்மையால் நிரப்பப்போருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்பவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒருவேளை நம்ப முடியாதா இருந்தாலும் தேவன் ஆண்டவரே அற்புதமான கிரியைகளை, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செய்ய போருக்காக ஸ்தோத்திரம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய வாய் ஆனந்த சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அற்புத கிரியைகளை, ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.